இந்த நாள் இரக்கம் செய்யும் வரை. எஸ், உங்களை போல வேற யாரும் இல்லை. என் தேவனால நான் உயர்வேன், என் தேவனால நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதை சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காணும். கர்த்தர் எனக்கு செய்ய போகிறத, ஆண்டவர் எனக்கு செய்ய போறத சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் காணும். சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் காணும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும், பார்க்கும். விசுவாசத்தோட சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள். எஸ், அப்பா பார்த்து சொல்லுங்க. ஒரு கையை உயர்த்தி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால். ஓ ஜீசஸ், என் தேவனால் நான் உயருவேன், நான் உயருவேன். எங்க பிள்ளை உயரும், என் எதிர்காலம் உயரும். நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள். ஓ ஹalleluya. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள். ஓ, நான் முடியாதென்ற போது முடியும் என்றார். நான் மனம் தளர்ந்த போது நான் இருக்கிறேன் என்றார். நான் முடியாதென்ற போது முடியும், முடியும். நான் மனம் தளர்ந்த போது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. சொல்லுங்க. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று, ஓ ஹalleluya, நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன். அறிக்கை செய்ய செய்ய அந்த அற்புதம் நடக்கும். எஸ், நீங்க அறிக்கை செய்ய செய்ய நடக்கும். என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள், சுற்றி உள்ள கண்கள். உங்க சொந்தக்காரர்களுடைய கண்கள் காணும், உங்களை வெறுத்தவருடைய கண்கள் காணும், உங்களை ஒதுக்கினவருடைய கண்கள் காணும். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவங்க கண்ணுக்கு முன்னாடி, அவங்க கண்ணுக்கு முன்னாடி, சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 டைம் ஆவது சொல்லுங்க. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். சொல்லுங்க, 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 சொல்லுங்க. ரிக்தலரம் கன சேகரலோரம் கதலரம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஓ, சுற்றி உள்ள கண்கள் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ரம்தலரகத ஆம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எதனால ஜெயிக்க போறேன்? ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு முன்னாடி நிக்குது, இந்த ஜனத்தை நான் எப்படி நான் ஜெயிச்சிருவேன்? நான் என்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் மீதியானியரை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். இன்றைக்கும் ஆண்டவர் அதே வார்த்தையை தான் பேசுறாரு. உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் மனசு கலங்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, ஒரு நாள் சாட்சி சொல்லுவேன் மகளே, மகனே, சாட்சி சொல்லுவேன். நீங்க யாரால உயர்ந்தீங்க, நீங்க யாரால வளர்ந்தீங்க, அப்ப நீங்க சொல்லுவேன், என் தேவனால் நான் உயருவேன்,
என் தேவனால் நான் வளருவேன். அது நடந்துருச்சு. ஹalleluya. இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் வளருவேன். அந்த அறிக்கை செய்ய செய்ய என் தேவனால் ஓ நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். நடக்கும். அது நிறைவேறும். ஓ நிச்சயம் நடக்கும். நன்றி. ஓ நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி பிதாவே. ஒருவருக்கு இந்த காலையில ஆண்டவரை ஆராதிக்கிறது எவ்வளவு இன்பமானது. இயேசுவே நன்றி தூய ஆவியே, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். உம்மை போல ஒருவரும் இல்லையாப்பா. உம்மை போல ஒருவரும் இல்லையாப்பா. இந்த 21 நாட்கள் முடியும் போது எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சாட்சியாய் மாறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சாட்சியாய் மாறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களுக்கும் ஆண்டவரை ஆராதிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணீங்கல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தினுடைய ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தெய்வம் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க காமிக்கணும் ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும் ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை நீங்க காமிச்சிடணும் ஆண்டவரே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. இந்த 21 நாள்ல உம்மை தேடுகிற ஜனம் வெட்கப்பட்டு போவது இல்லை. இறங்குங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில இறங்குங்க ஆண்டவரே. இந்த சத்தம் துணிக்கப்படும் போது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு இறங்குங்கப்பா. ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவரோட பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட உறவாடுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட மன்றாடுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ நல்லவர் அல்லவாப்பா, நீர் பெரியவர் அல்லவாப்பா. என்ன வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. மனுஷனுக்கு முன்னாடி உன்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்கல்ல. உங்களால நான் வளரணும், உங்களால நான் உயரணும் ஆண்டவரே. உங்களால நான் வளரணும் ஆண்டவரே. Thank you Jesus. இந்த ஜெபமெல்லாம் உங்க சமூகத்துல தூபமாய் ஏறெடுக்கப்படும் போது அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. Thank you. ஜெப குறிப்புகள் எல்லாம் கேட்கப்படட்டும். மலையை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சமபூமி ஆகட்டும் ஆண்டவரே. உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே உட்காருவோம். இந்த நாளிலும் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கலந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல வந்திருக்கிற இன்னும் ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய இரக்கத்தை கர்த்தர் நமக்கு பாராட்டுவாராக. ஆமென். காலைதோறும் அவருடைய புதிய கிருபையினால நம்ம எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவாராக. நான் நம்புகிறேன் இந்த 21 நாட்கள் முடியும் போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வே. உங்க சொந்தக்காரங்க காணாததை கர்த்தர் உங்க கண்கள் காண வைப்பார்.
உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிறதை விட நீங்க பெரிய அதிசயத்தை பார்ப்பீர்கள். யாருக்கும் நடக்காதது கர்த்தர் உங்களுக்கு நடப்பிக்க வைப்பார். அவங்களுடைய கண்களுக்கு பிரமிப்பா இருக்கும், உங்க கண்களுக்கும் பிரமிப்பா இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முழு மனசோட நம்புங்க. நான் நம்புறேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றது மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நடந்ததை விட வித்தியாசமான அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு நடத்தி வைப்பார். உங்களுக்கு ஸ்பெஷலா நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஸ்பெஷலா நடக்கும். நம்மகிட்ட குறைவா கூட இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அவங்க செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் நமக்கு செய்யறது பர்ஃபெக்டா செய்வார். கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகத்தை கொண்டாகிலும் கர்த்தருக்கு ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. அதனால நீங்க இந்த 21 நாட்களும் எப்படியாவது தவறாம இதுல எப்படியாவது அட்டன் பண்ணிருங்க. இது ஒரு பெரிய ஜெபம். இந்த ஜெபத்துக்கு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டோம், நாளைக்கே அற்புதம் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். உங்களுடைய ஜெபமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல தூபம் போல இருக்கும். இந்த தியாகமெல்லாம் தூக்கத்தை வெறுத்து இந்த மாதிரி டைமை ஒதுக்கி ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தர் கணக்கு வைக்கிறவர். ஆண்டவருடைய கணக்கை மட்டும் யாரும் மாற்றவே முடியாது. எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் கணக்கு இருக்குது. நம்ம ஊழியம் செய்தா அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு, கூட்டும் போது அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. பரலோகம் கணக்குல தவறவே தவறாது. நீங்க எதை செஞ்சாலும் அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்காம விடவே மாட்டார். ஆமைன்னு சொல்லுவோம். அது ஒண்ணு உங்களுடைய கண்கள் காணும், இல்லைன்னா நம்முடைய அடுத்த சன்னதி அதை பார்ப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய குணங்களை மாற்றணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த குணம் அப்படின்றது ஒரு நிழலை போலது. உங்களுடைய குணம் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பின்னாடி அது டிராவல் பண்ணிட்டே இருக்கும். சிலர் எத்தனை தான் ஆண்டவருக்குள்ள வந்தாலும் வசனத்தை வாசிச்சாலுமே அந்த ஜென்ம சுபாவம், அந்த ஜென்ம குணம் அப்படின்றது மாறவே மாறாது. அதை நமக்கு சொல்லுவாங்கல்ல, அப்பாவை மாதிரி கோவப்படுறான் பாரு, அவங்க அம்மா மாதிரி கத்துறான் பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுறதுனுடைய ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா, உங்க அம்மாவுடைய குணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, உங்க அப்பாவுடைய குணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க குணத்தை மாத்தல் அப்படின்னு சொன்னா நீங்க ராஜரிகம் பண்ண முடியாது. ஜனங்களுக்கு முன்பாக தலைவர்களாய் தலைவியாய் மாற முடியாது. நீங்க வேதத்துல ஆண்டவர் ஒரு நினிவே பட்டணத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அப்போ அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில போய் ஆண்டவர் டிராவல் பண்ண இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றாரு. இந்த யோனாவை குறித்து நீங்க வாசிச்சு பார்ப்பீர்களானால் அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, அவனுடைய குணத்தை ஆண்டவரால சேஞ்ச் பண்ணவே முடியல. பாருங்களேன், ஒரே எரிச்சலின் ஆவி, எங்க போனாலும் எரிச்சலை தான் பண்ணுவான். அங்க அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் அழுகுறாங்க, எப்பா உன்னை தூக்கி நாங்க எப்படி கடல்ல போடுவோம், உங்களை தூக்கி ஆனா அவன் பாருங்க அந்த இடத்துல பாருங்க, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, செத்தா சாகுறேன். அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் பாருங்களேன். அதுக்கப்புறம் ஆமணக்கு செடி, அந்த ஆமணக்கு செடியின் மொத்தம் எரிச்சல் அடைஞ்சவன கர்த்தர் சொல்றாரு, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதுப்பா. உடனே என்ன வார்த்தை வரும் தெரியுமா? நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது. அவன் நிமித்தமாய் கர்த்தர் அந்த பட்டணத்தையே தேசத்தையே ரட்சித்தாரு. ஆனா பின்னாடி அவன் ஊழியத்தை செய்யவே முடியலங்க. பின்னாடி ஊழியத்தை செய்ய முடியல. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆனா பிரதர், உங்க குணத்தை கண்டிப்பா நீங்க மாத்தணும். சிஸ்டர், உங்க குணத்தை நீங்க கண்டிப்பா மாத்தணும். நீங்க அதை பெருமையா பேசாதீங்க. எங்க அப்பாவுடைய குணம் தான் எனக்கு, எங்க அம்மாவுடைய குணம் தான் எனக்குன்னு தயவு செய்து பெருமையா பேசாதீங்க. நீங்க குணத்தை மாத்தல அப்படின்னா சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ள நீங்க வரவே இல்லைன்னு அர்த்தம்னு பைபிள் சொல்லுது. இல்ல, சேஞ்ச் கண்டிப்பா வேணும். நான் முன்னாடி இப்படி இருந்தேன், இப்ப இப்படி இருக்கேன், முன்னாடி எரிச்சலா இருப்பேன், இப்ப அப்படி அடையிறது. அப்போ எல்லாரும் அந்த குணத்தை மாத்திட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல பெரிய இரக்கத்தை வைப்பார். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்துல எல்லாரும் சொல்லணும், எங்க அம்மாவுடைய குணம் எனக்கு வந்துடக்கூடாதுப்பா, எங்க அப்பாவுடைய குணம் எனக்கு வந்துடக்கூடாதுப்பா. எனக்கு யாருடைய சுபாவம் வரணும்னா என் கர்த்தருடைய சுபாவம் என் மேல வரணும். ஆமேன். எல்லாரும் கையை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் குணத்தை நீங்க மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து, தகப்பனே என் குணத்தை நீங்க மாத்துங்க ஆண்டவரே, மாத்துங்க ஆண்டவரே.
ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அப்படி இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சேஞ்ச் ஆகணும் ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற கோபத்தை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற எரிச்சல்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க அப்பா கோவப்பட்டது மாதிரி நான் கோவப்படக்கூடாது. என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கோவப்பட்டது மாதிரி நான் கோவப்படக்கூடாது. எனக்கு முழுக்க முழுக்க உங்க குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே, உங்க மன்னிக்கிற குணம் எனக்குள்ள வரட்டும். உங்க அன்பு செலுத்துகிற குணம் எனக்குள்ள வரட்டும். சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவர் ஓ ஹalleluya உங்களுக்கு இறங்குவாராக. உங்க குணத்தினால என்ன மூடுங்கப்பா ஆண்டவரே. உங்களுக்குள்ளே இருக்கிற சகல குணமும் எனக்குள்ள ஆபரேட் ஆகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. நீங்க தீர்க்கதரிசிகளில் எலியா பெரியவரா எலிசா பெரியவரா அப்படின்னு கேட்டா, உண்மையிலே அதிகமான அபிஷேகத்தை வாங்கினது யாருன்னு கேட்டா எலிசா தான் வாங்கினார். ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எடுத்துக்கொள்ளப்படுறதை நீ பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா, நீ பார்த்துட்டேன்னா அது நடக்கும். எலியாட்ட கேட்கிறார், நீ இத்தனை நாள் எனக்கு சேவை செஞ்சிருக்கிறியே, உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, உம்மிடத்திலே இருந்த அந்த வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அவன் கேட்டது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப சொன்னார், நீ அரிதான காரியத்தை கேட்டிருக்கிற, யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க, பரவாயில்ல, நீ கேட்டதை நான் தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்துட்ட அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்கும். அதே போல அவன் போகும்போதெல்லாம் பின்னாடி பின்னாடி போய் இவர் இருக்கும்போது, ஏன்னா ஆண்டவர் எப்படியாவது அவனை எடுத்துக்குவாரு. அப்போ சுழல் காட்டுல எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்த்து, ஐயோ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே அப்படின்னு கத்துறான். உடனே அவனிடத்துல இருந்து ஒரு சால்வை இறங்கி வருது. அந்த சால்வையை எடுத்து அவன் ஒரு பள்ளத்தாக்குல தண்ணீர்ல நிக்கிறான். ஓங்கி எலியாவின் தேவன் எங்கன்னு அடிக்கும் போது அந்த அற்புதம் நடக்குது. அப்போ எலிசாவை விட எலியாவுக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு கூட சின்ன பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, தீர்க்கதரிசியில பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டா எலியா தாத்தா, எலியா தாத்தா, எலியா தாத்தா. எலிசா அத்தனை அபிஷேகத்தை வாங்கியும் பெரிய வெற்றி அவன் அடையல. வேற எதுவுமே காரணம் இல்ல, அவருடைய குணம் சரியில்லாததான் காரணம். ஏன்னா நீங்க வேதத்துல வாசிக்கும் போது, இவன் மொட்டை. பொதுவா தலையில முடியலன்னா நம்மள ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, மொட்டைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இவர் மொட்டையா இருந்தனால மலைக்கு ஏறி போகும்போது அங்க இருக்கிற குழந்தைங்க சொல்றாங்க, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ. பொதுவாக பிள்ளைகளுக்கு அப்படியெல்லாம் சொல்லி யாராவது ஒருத்தர் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு உடனே இவன் அந்த குழந்தைகளை சபிக்கிறான். காட்டுல இருந்து சிங்கம் அந்த குழந்தைங்களை படிச்சுட்டு, அப்போ ஊழியக்காரனா மாறிட்டாரு, 2 மடங்கு அபிஷேகத்தை வாங்கிட்டாரு. ஆனா எது மாறலைன்னா முன் கோபம் மாறவே இல்லை, முன் கோபம் மாறவே இல்லை. பிரதர், உங்க கோபத்தை நீங்க அடக்கல அப்படின்னா, சிஸ்டர், உங்க கோபத்தை நீங்க சரி பண்ணலைன்னா, உங்க கோபம் நீங்க எதையெல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்களோ அத்தனையும் இழக்கிற வரைக்கும் உங்களை வழி நடத்தும். கோபத்திற்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. கோபம் இருக்கிற ஒரு மனிதன் கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கோபப்பட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா வியாதிகளும் உங்களுக்குள்ள வரும். நீங்க தான் உங்க கோபத்தை மாத்தணும். நீ கோபப்படுறவங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று உங்க கோபத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. கோபத்தை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட குணங்கள் எதுவும் வேணாம் ஆண்டவரே. சோ 2 மடங்கு அபிஷேகத்தை வாங்கின மனுஷனால கூட குணம் சரியில்லாததுனால அவனால பெரிய வெற்றி அடையவே முடியலைங்க. அதனால ரொம்ப சேஞ்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, என் குணத்தை நான் என்ன பண்ணணும்னா மாத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு விட உசை கூட ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, என்கிட்ட இருக்கிற எல்லா ஜென்ம சுபாவங்களும் சத்தமா சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி, என் தேவனா நான் உயருவேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணி ஹalleluya. தகப்பனே, என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். என்ன உங்க பலிபீட தண்டையில வைக்கிறப்பா, உங்களுக்கு முன்னாடி நான் என்ன வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பொல்லாத குணங்கள் எனக்குள்ள வேண்டாம், மனுஷிக குணங்கள் எனக்குள்ள வேண்டாம், முன்னோருடைய குணங்கள் எனக்குள்ள வேண்டாம். என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஓடுகிற சகல ரத்தமும் உமக்கே சொந்தமானது, அது உமக்கே சொந்தமானது. உங்க குணம் தான் எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. சொல்லு, ஆண்டவரே, உங்க குணம் தான் எனக்குள்ள இருக்கணும். ஆமென், ஆமென். உங்க அம்மாவுடைய அப்பாவுடைய குணத்தை நீங்க சேஞ்ச் பண்ணலைன்னா அவங்களுடைய வியாதிகளையும் நீங்க சுமக்க வேண்டியது இருக்கும். அவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் அவங்க சுமந்தாங்களோ, நீங்க உங்க குணத்தை சேஞ்ச் பண்ணலைன்னா
அது அப்படியே வம்சாவளி சாபமாய் தொடரும். நீங்க சொல்லணும், இல்ல எங்க அம்மா எங்க அப்பாவுடைய ரத்தம் அல்ல, எனக்குள்ளே ஓடுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமென். அந்த ஒரு வரிகளை மட்டும் நல்ல கரங்களை தட்டி பாடி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும், கரங்கள் எல்லாம் ஹல்லேலூயா. முடியாதென்ற போது முடியும் என்றார், மனம் தளர்ந்த போது என்றார், முடியாதென்ற போது முடியும் என்றார், மனம் தளர்ந்த போது கர்த்தர் என்ற அருகில் நான் உனக்கையாம் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாம் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். கரங்கள மறந்தடி, என் தேவனா நான் உயர்வேன், நான் வளருவேன், என் தேவனா நான் உயர்வேன், தேவனா நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் விசுவாசத்தோடு, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஒரு விசை கூட சொல்லும், என் தேவனால், என் தேவனால், ஓ ஹல்லேலூயா, என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். நீங்களும் நானும் தேவனால் வளரப் போகிறோம். சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க, தேவனால் உயரப் போகிறோம். நீங்க ஆண்டவரால உயரப் போறீங்க, நீங்க ஆண்டவரால வளரப் போறீங்க. உங்க திறமையினால நீங்க வளரல, உங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால நீங்க வளரல, உங்களுடைய ஞானத்தினால நீங்க வளரல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், என்னாலே நீ வளருவாய், என்னாலே நீ உயருவாய். ஆமென். நமக்கு ஒரு பெரிய பின்பலம் ஒன்று இருக்குது, அது யாருன்னா இயேசு. அப்போ இன்னைக்கு முழுக்க நீங்க இந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் என் கையினால நான் உயரல ஆண்டவரே, என் சம்பாத்தியத்தினால நான் உயரல ஆண்டவரே, என் குடும்பத்தினால இன்னும் நான் உயரல. ஒருவேளை 40 வருஷமா 50 வருஷமா பாடுபட்டுட்டே இருக்கலாம், நான் உயரவே இல்லையே, நான் உயரவே இல்லையே. ஆனா நான் நம்புறேன், இல்ல, கர்த்தரால நீங்க வளருவீங்க, கர்த்தரால நான் உயர்வேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போதெல்லாம், ஒவ்வொரு பலிபீடத்தில் நிற்கும் போதும் நான் நம்புறேன், உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையை வளருவதற்கு உயர்வதற்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் யாரால வளர முடியும், யாரால உயர முடியும்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் இன்னைக்கு சொல்லுவேன், என் தேவனால் நான் உயர்ந்தேன், என் தேவனால் நான் வளர்ந்தேன். இந்த சத்தத்தை கேட்குறாங்க நீங்க கூட நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் என் திறமையினால நான் உயரல, நான் தேவனால தான் வளர்ந்தேன், தேவனால தான் உயர்ந்தேன். இது அல்ல, இந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் வளருவீங்க, இன்னும் உயர்வீங்க. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். தேவனுடைய சமூகத்திலே இன்றைய வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஆபகுக் 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் ஒரு 3வது வசனத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் காண்பித்து அந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு பேசும்படியா என்னுடைய இருதயத்திலே கொடுத்தார். எல்லாரும் எடுத்தலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது
தாமதிப்பது இல்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ரொம்ப அழகான ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் மிகப்பெரிய தீமையை செய்கிறார்கள். அப்போ ஆண்டவர் நிறைய காரியத்தை தேவனுடைய மனுஷனிடத்துல சொல்றாரு. இதெல்லாம் நீ குறிச்சுக்கோப்பா, இதெல்லாம் நீ எழுதிக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்குள்ள ஒரு சந்தேகம், ஆண்டவரே இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லையே, இப்ப எப்படி இது நடக்கும்? இது நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குறித்த காலத்திற்கு சொல்லப்படுகிற தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது தாமதிப்பதே இல்லை. இன்றைக்கு இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் இதற்கு முன்பாக நிறைய வாக்குத்தத்தங்களை உங்களோடு பேசி இருக்கலாம், நிறைய ப்ராமிஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா எல்லாமே தாமதமாகலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி தாமதமாகுது? இனி எனக்கு நம்பிக்கையே அற்று போயிருச்சு. அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட நான் இருக்கிறேன். இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். உன் ஜெபத்திற்கு பலன் நிச்சயமாய் வரும். நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் நிச்சயமாய் வரும். ஆண்டவர் ஆணித்தனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். நீ நினைக்கிற காரியம், நீ ஜெபித்த காரியம், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த காரியம் எத்தனை பேர் தடுத்தாலும் அது நிச்சயமாக வரும். அது உன்னை தேடி வரும். அது உன்னை விட்டு போகாது. காலதாமதம் ஆனாலும் நாட்கள் தாண்டினாலும் நிச்சயமாக அது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோம். காத்திருந்து காத்திருந்து உங்களுடைய இருதயம் ஒருவேளை சோர்ந்து போய் இன்னைக்கு வந்திருக்கலாம். பாஸ்டர், இந்த ஜெபத்துல நான் அட்டெண்ட் பண்ணும் போதே ரொம்ப சோர்ந்து போய் தான் வர்றேன். எத்தனை வருஷமா காத்திருக்கிறது, எத்தனை வாக்குத்தத்தத்தை தான் நான் விசுவாசிக்கிறது, எத்தனை ஜெபத்துல தான் நான் போய் கலந்து கொள்கிறது. இதுக்கு மேல என்ன காத்திருக்க முடியாது பாஸ்டர். எனக்கு எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வித்தியாசமா கேட்கிறாங்க. ஆனா அந்த இருதயத்தை பார்த்து கர்த்தர் உற்சாகப்படுத்தும்படியா தான் சொல்றாரு, அது தாமதிக்குன்னு நீ நினைக்காத. தாமதிச்சாலும் நிச்சயமாகவே வரும். அது பொய் சொல்லவே சொல்லாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நான் உன் கடன்களை முடிப்பேன் என்கிற தெய்வம் அதை முடித்து காண்பிப்பார். உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று சொன்ன தெய்வம் அதை அப்படியே நிறைவேற்றுவார். உன் வீட்டில் சந்தோஷமான சத்தம் கேட்கப்படும் என்று சொன்ன தெய்வம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் அது வரும். தடைப்பட்ட அந்த காரியம் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியம் நிச்சயமாய் வரும். இதுவரையிலையும் வராத நிறைய மனிதர்களால் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. முழு பலத்தோடு கூட சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பது இல்லை. இதுக்கு மேல அது தாமதமா இராது. இந்த 21 நாள் ஜெபத்திற்கு பிறகு அது தாமதமா இராது. இந்த வாக்குத்தத்தம் எனக்காகத்தான், என் பிள்ளைக்காக நான் காத்திருக்கிறது வரும். என் எதிர்காலத்திற்காய் நான் காத்திருக்கிறது வரும். நான் காற்றை காணப்போவதில்லை, மழையை பார்க்க போவதில்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு முன்குறித்தது என்னை தேடி வரும், தேடி வரும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே அதை எனக்கு, ஆண்டவரே அதை எனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் ஆதியாகமத்திலே ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா ரொம்ப நாள் தாண்டிருச்சு. ஆண்டவர் வாக்கு கொடுத்து 25 ஆண்டுகள் தாண்டினது. அப்பதான் ஆண்டவரிடத்துல என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, என் மனைவி ஆகிய சாராள் 90 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு 100 வயதாகிறதப்பா. 90 வயதான அந்த அம்மா 100 வயதான எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது ஆண்டவரே. அதனால இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. என்னுடைய அந்த வேலைக்காரனுடைய பிள்ளை உமக்கு முன்பாக பிழைக்கட்டும். எனக்கு கிடைக்காது, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்.
அவ்வளவு காலம் தாமதமானாலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் தடையாகவே இல்லை. சிஸ்டர், பிரதர், எங்க அன்பு தகப்பனே, தாயே, ஒருவேளை ஆபிரகாமை போல சோர்ந்து போய் எனக்கு நீ நடக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஏன்னா அந்த பலன் என்னை விட்டு போயிருச்சு, என் மனைவிக்கு அந்த பலன் இல்லை, அதனால யாராவது ஒருத்தர் பிழைக்கட்டும், வேற யாருக்காவது ஒருத்தருக்கு செஞ்சுங்கன்னு சொல்லி உங்க இருதயம் சோர்ந்து போகுமானால் ஆண்டவர் சொல்றார், வாக்கு கொடுத்தது உனக்கு தானே, வாக்கு கொடுத்தது உன் குடும்பத்திற்கு தானே, உன்னை கொண்டுதான் செய்வேன்னு சொன்ன இல்ல, உன் கண்கள் பார்க்கும்னு சொன்ன இல்ல, கண்டிப்பாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நான் ஜெபித்து ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த தாமதம் என்கிறது 3 காரியத்தினாலே வரும். அந்த 3 காரியத்தை சொல்லி ஒன்றை மட்டும் விளக்கமா உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். 3 விஷயத்திலே நமக்கு தாமதம் வரும். ஒன்று, நம்மாலே சிலது தாமதம் வரும். சில ஆசீர்வாதங்கள் யாரால தாமதம் வரும்னா நம்மால தான் தாமதம் வரும். நம்ம ஜெபிப்போம், நம்ம அதற்காக முயற்சி எடுப்போம், ஆனா நம்முடைய இஷ்டம்னு ஒண்ணு இருக்கும், நம்முடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளில் நம்ம நிறைய பேர் தடை பண்ணுவோம். அது எனக்கு செட் ஆகல, அது எனக்கு பிடிக்கல, நான் நினைச்சது மாதிரி இல்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் சில நேரங்களிலே உங்களுக்கு பிரியப்பட்டது மாதிரி அது இருக்காது, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி இருக்காது, அது உங்களுடைய கற்பனைக்கு தகுந்தது மாதிரி இருக்காது. நீங்க ஆரம்பத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க, ஆனா ஆண்டவர் ஆரம்பத்தையும் பார்ப்பார், முடிவையும் கர்த்தர் பார்ப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நமக்கு எல்லாருக்கும் எதை மட்டும்தான் பார்க்க தெரியும்னா ஆரம்பத்தை மட்டும்தான் பார்க்க தெரியும், முடிவை பார்க்க தெரியாது. நான் ஒரு நாள்ல என்னுடைய திருமணத்திற்காக ஆயத்தமாகும் போது பாஸ்டர் வெஸ்லி அவங்களுடைய பாஸ்டர் அம்மாவை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்போ முடிக்கும் போது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் பாஸ்டர் வெஸ்லி அவர்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நபர். அப்போ அவர் எதேர்ச்சியா ஃபோன் பண்ணும்போது வெஸ்லி பாஸ்டர் ஷேர் பண்றாரு. என்ன ஷேர் பண்றாருன்னா, ஐயா உங்க ஊர்ல தான் நாங்க மாப்பிள்ளை பார்த்துருக்கிறோம், உங்க ஊர்ல தான் ஒரு மாப்பிள்ளை. உடனே அவர் உற்சாகமா, பாஸ்டர் என்ன சொல்றீங்க, கோயம்புத்தூர்லயா, சொல்லுங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே ரத்தினபுரியில இந்த மாதிரி ஒரு சர்ச்சுன்னு சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ பாஸ்டர், ரத்தினபுரியா அங்க கொடுக்காதீங்க பாஸ்டர், அங்க கொடுக்க வேணாம், ரத்தினபுரியில கொடுக்க வேணாம், நீ என்ன இப்படி இது பண்றீங்க, அதெல்லாம் சரியாகாது. அப்போ அவர் என்ன நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன விசாரித்தார். அப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் ரொம்ப குட்டியான ஒரு சர்ச், ஒரு 70 பேர் 60 பேர் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, ஒரு 100 பேர் ஸ்பெஷல் மீட்டிங் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன திருச்சபை தான். அப்போ அவர் விசிட் பண்ணிட்டு, எனக்கே தெரியாம விசிட் பண்ணிட்டு எங்க மாமனாருக்கு அவர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, ஐயோ பாஸ்டர் வேணாம், பியூலாவை போய் அங்கெல்லாம் கொடுக்க வேணாம் பாஸ்டர், அவ எவ்வளோ அழகா பாடுறவங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது கர்த்தருடைய சித்தத்தின்படி அதுக்கப்புறம் நடந்துருச்சு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனா இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், இல்ல மனிதன் ஆரம்பத்தை மட்டும்தான் பார்ப்பான், ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, நம்முடைய முடிவையும் பார்ப்பான். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் அதை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். அதனால சில நேரங்களிலே ஆசீர்வாதம் தாமதமாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தான் காரணமா இருப்போம். நம்முடைய ஆசை நிறைவேறணும், நம்முடைய விருப்பம் நிறைவேறணும், நம்ம பார்வை நிறைவேறணும் அப்படின்னு நினைப்போம். இல்லவே இல்லை. கர்த்தருடைய சித்தத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா நலம் புலம் எதையுமே பேசக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதுனுடைய அர்த்தம். எத்தையுமே பேசக்கூடாது. ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா அதை நடத்துங்க, சித்தம் இல்லைன்னா அதை தடுத்து போடுங்க, அவ்வளவுதான். நீங்க தீர்மானம் எடுக்கிறது தப்பு இல்லை, பொருத்தனை எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா ஆண்டவர் செய்யும் போது நீங்களே அதை தடுத்து நிறுத்திடாதீங்க, நீங்களே குறுக்க நின்றாதீங்க. இன்னைக்கு அந்த விஷயம் முதல்ல. நம்பர் 2. ரெண்டாவது, நீங்க அதுக்கு ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தான் அது எழுதியிருக்கு. நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தடுத்து நிறுத்துறது. 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 10வது வசனம், நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே 2 தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றார். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யாக்கோபனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆகாரத்திற்காக சாப்பாட்டுக்கு வழி இல்லை.
ஆனா எகிப்து தேசத்துக்கு போகணும். எகிப்து தேசத்துக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் தான் இருக்குது. எகிப்து தேசத்திற்குள்ள நீ திரும்பி வரணும்னா என்னுடைய சகோதரனாகிய பென்யமீனை கூட்டிட்டு வராம நீ இங்க வரக்கூடாதுன்னு யோசேப்பு வந்து ஸ்ட்ரிக்டா தன்னுடைய சகோதரத்துல சொல்லியிருந்தாரு. இப்போ அப்பாட்ட கேட்கிறாரு, பென்யமீனை கூட்டிட்டு போனாதான் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்றாங்கன்னு. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஒரு பையனை நான் இழந்துட்டேன், இன்னொரு பையனை இழக்க மாட்டேன்னு சொல்லி அவரே தீர்மானம் பண்ணினதுனால அந்த 2 நாட்கள் தாமதமாகிறது. அப்போ நம்பர் 1, முதலாவது நம்மால நம்முடைய ஆசீர்வாதம் என்ன ஆகக்கூடாதுன்னா தாமதமே ஆகக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னால தாமதம் ஆகக்கூடாது, என்னால எந்த காரியம் தாமதமானாலும் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கேட்கலாமா? கையை மேல உயர்த்தி அப்படியே ஜெபமா சத்தமா கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ எல்லாரும் ஜெபிங்க, என்னால அந்த காரியம் தாமதம் ஆகக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் தடுத்து நிற்க கூடாது, நான் குறுக்க நிற்க கூடாது. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு நாள் நான் அதுல குறுக்க நிக்க கூடாது. என் வாழ்க்கையிலே என் சித்தம் அல்ல, உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நான் எதையும் பேச மாட்டேன், நான் எதையும் விரும்ப மாட்டேன், உங்க கரத்துல கொடுத்துட்டு நான் அமைதியா இருப்பேன். நீர் எனக்காக செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்கள். சோ இந்த எண்ணம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைக்கு எப்பவுமே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்பத்தை மட்டும் பார்க்க கூடாது, முடிவையும் பார்க்கணும். ஆமேன். நம்பர் 2, 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? தானியேல் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். நீங்க இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யாரு தடுக்கிறா அப்படின்னா, இப்ப தானியேல் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பதில் புறப்பட்டுருச்சு. ஆனா அந்த பதில் பூமிக்கு வந்து சேராதபடி பிசாசு இடையிலே அதை தாமதம் பண்றான். கவனிங்க, ஃபர்ஸ்ட் யார் தாமதம் பண்றது? நம்முடைய ஆசீர்வாதம் எதனால தாமதமாகும்? நம்மால தாமதமாகும். நம்பர் 2, 2வது சில ஆசீர்வாதங்களை யாரு தாமதம் பண்ணதாமா இந்த இடத்துல? உடனே நீங்க கேட்கலாம், ஆண்டவர் தானே அனுப்புனாரு, ஆண்டவர் அனுப்புன ஆசீர்வாதத்தை எப்படி அது பிசாசு தடை பண்ண முடியும், எப்படி அவன் தாமதம் பண்ண முடியும்? ஆனா நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த வாக்குத்தத்தம் உடனே ஆண்டவர் கொடுத்த பதில் வந்து உடனே நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சத்ரு தாமதம் பண்ணும் போது கூட அனுமதிச்சாங்க. கவனிங்க, சில நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு தடை பண்ணி தாமதப்படுத்துறாருன்னா உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் அந்த டைமுக்கு அது நிறைவேற வேண்டாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குப்பா, அதனால அவன் கையில கொடுத்துருக்கிறேன். நம்பர் 2, 2வது அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு இன்னும் தானியேல் நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்குது, அவனை ஜெபிக்க வைக்கணும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள் வந்து சத்ரு தடை பண்ணுகிறான் அப்படின்னா நான் நம்புறேன் இன்னும் அது நிறைவேறுவதற்கு காலம் இப்ப அவசரமா உங்களுக்கு அவசியம் இல்லை. நம்பர் 2, 2வது இன்னும் நீங்க ஆயத்தப்பட்டு அதற்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு. ஆக மொத்தத்துல கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சத்ருவினால தாமதம் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? யாருமே தடுக்க முடியாது. நான் சொல்றேன், பிசாசே தடுக்க முடியாது. அப்ப ஏன் கர்த்தர் தடுப்பாரு? அப்ப ஏன் மனுஷன் தடுக்க முடியும்? ஆமேன்னு சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி அப்படின்னா, ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைய வீட்டில், அம்மாவும் ஒரு சின்ன பையனும் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து மெடிசன் தேவைப்படுது. உடனே இந்த அம்மா வந்து, நான் வந்து உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வரேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லி தன்னுடைய காரில் மெடிசன் வாங்க போனாங்க. போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கீயை உள்ள காருக்குள்ள கீயை வச்சுட்டு போய் மெடிசன் வாங்கிட்டு திரும்பி வந்தா கார் உள்ள சாவி மாட்டிக்கிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னுடைய பிள்ளைக்கு ஃபோன் பண்றாங்க, நீ தனியா இரு, பயப்படாத, ஏசப்பா அவன் கூட இருக்கிறாரு. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சாமா, பக்கத்துல எங்கேயாவது இந்த துணிக்கு காயப்படுற இந்த ஹேங்கர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்து உள்ள இந்த மாதிரி விட்டு அதுல சாவியை ஓப்பன் பண்ணலான்னு யூடியூப்ல பார்த்தோமா, நீ வேணா அப்படி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த அம்மா போய் ஒரு ஹேங்கர் வாங்கிட்டு வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனா அது திறக்கவே இல்லை. அப்போ வந்து ஒருத்தர் ரோட்ல நடந்து போனாராம். நடந்து போனவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டிருக்காரு. உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, ஆமா இந்த மாதிரி சாவி உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னு.
உடனே அவர் வந்து அந்த இரும்பு கம்பியை வாங்கி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கார் கீயை திறந்து உள்ள கொடுத்தாராமா. உடனே இவங்க சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்களாமா. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உடனே அவர் சொன்னாராமா, நான் ஜெயிலில் இருந்து வந்து 2 நாள் தான் ஆச்சு. நான் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருடுறதுனால தான் நான் ஜெயிலுக்கு போனேன். ஏற்கனவே ஒரு திருட்டு கேஸில் மாட்டி ஜெயிலில் போய் 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்தேன். ரோட்டில் வாக்கிங் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. உடனே அவங்க கையை தூக்கி சொன்னாங்களாமா, ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் பர்ஃபெக்டான ஒரு ஆளை அனுப்புனதற்காக நன்றி. அப்போ அந்த நேரத்தில் அந்த திருடம் வரலன்னா கூட அவங்களால என்ன பண்ணிருக்க முடியாது, ஒரு 2 மணி நேரம் போராடி இருக்க முடியும். திருடன்றனால ஏற்கனவே நிறைய வண்டியை திருடனால அதை ஓப்பன் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப சிரமமே இல்லையாமா. அப்ப நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளையே நமக்கு தாமதம் பண்ணவே மாட்டார். நடக்கணும்னு அந்த நேரத்தை கர்த்தர் நியமிச்சிட்டாருன்னா ஏற்ற நாளில் வந்து சேரும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்ற நேரமா இருக்கட்டும். இனி இந்த 2022 வருஷத்துல இனி இருக்கிற இந்த 6 மாதத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். பல மாதங்களாக தடை பண்ணி வைத்திருக்கிற அந்த சத்துருடைய தடைகள் உடைக்கப்படட்டும். பிசாசனுடைய தடைகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தூதனானவர் கொண்டு வருகிற அந்த ஜெப விண்ணப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அது தடைபடாது, நிச்சயம் வரும். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் வரும். சொல்லுங்க, நிச்சயம் வரும். அது தாமதியாது, நிச்சயம் வரும். சொல்லுங்க, ஆண்டவரே நிச்சயம் வரும், நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். உங்க கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கும். அது உங்க கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். ஆண்டவர் ஆணித்தரமா சொல்றாரு, மகளே நிச்சயமா வரும். ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் மனசையே விட்டுட்டேன், ஆண்டவரே எனக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் திரும்ப நான் எங்கேயுமே இல்லை, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்ய. கர்த்தர் சொல்ற நிச்சயமா வரும் மகளே, நிச்சயமா வரும் மகளே. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தர்றேன், உறுதியா தர்றேன், ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணி தர்றேன். நீ காத்திருக்கிறது அநேக நாள் காத்திருக்கிறது நிச்சயமாய் வரும். நீ அநேக நாட்கள் காத்திருக்கிறது நிச்சயமாய் வரும். காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுங்க எல்லாரும், காத்திருந்து. அப்பா பாட பாட அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். போதாண்டவரே, போதாண்டவரே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே இயேசுவே. இந்த வசனத்தை பாட 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 சோவே எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. ஒரு நிமிஷம் கூட கையை வைத்து இயேசுவே. அது தாமதித்தாலும் வரும், நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது தாமதியாது, குறித்த காலத்தில் நிச்சயமாய் வரும். அப்பா வா, எனக்கு நீரே. ஆமென். சத்ரு தடுக்க முடியாது, பிசாசு தடுக்க முடியாது. நம்ம ஆண்டவர் தான் பெரியவர். கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறதுனால அவன் தடுத்து வச்சிருக்கிறான்.
அவன் தடுத்து வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு தேவைன்னா அவன் தடைகளை உடைத்து கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனால் அவன் கையில் கொஞ்ச நாள் கொடுத்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, ஆமென், நிச்சயம் வரும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தாமதம் வருதுன்னா நம்மால சில தாமதம். நம்பர் 2, ரெண்டாவது சத்துரு சிலதை தடுத்து தாமதிக்கிறான். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில தாமதம் எதனால வருதுன்னா கர்த்தரே தாமதம் பண்றாரு. யார் தாமதம் பண்ணுவாராமா? ஆண்டவரே லேட் பண்ணுவார். சரி, ஆனா அந்த விஷயத்தை வாசிக்கும், அதை மட்டும் நான் விளக்கமாகி ஆண்டவர் ஏன் தாமதம் பண்ணுகிறார். வேதத்துல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துல 3 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் டிலே பண்ணுவார், தாமதம் பண்ணுவார், லேட்டா தான் செய்வார். அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஆண்டவர் ஏன் தாமதம் பண்ணுகிறார் அப்படின்றத யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் எடுத்து வாசிக்க போறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு தெரியாததினால் அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த திருமண வீட்டிலே இந்த திருமண வீட்டில் நீங்க எல்லாருமே அறிந்திருக்கிறது, இயேசுவும் அவருடைய தாயும் அழைக்கப்பட்டார்கள். இப்ப திராட்சரசம் குறைந்து போகிறது. அப்போ மரியாளுக்கு ரொம்ப அவசரமா இருக்குது, அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு ரொம்ப அவசரமா இருக்குது. பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதுல ஏதாவது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சமையலுக்கு வேலைக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம் கொஞ்சம் அசால்ட்டா இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனா யாருக்கு ரொம்ப அவசரமா இருக்கும்னா அந்த திருமணத்தை நடத்துகிற அதுல முக்கியமான நபருக்கு ரொம்ப அவசரமா இருக்கும். ஐயோ செய்யுங்கடா பண்ணுங்கடா, என்ன பண்றது, டைம் போயிட்டே இருக்குது, எல்லாரையும் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே அவசரப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அமைதியா இருக்கிறாரு. ரொம்ப லேட். உடனே எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் அமைதியா இருக்கிறீங்க? உடனே மரியாள் நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இயேசு ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆனா ஆண்டவர் லேட் பண்றதுக்கு என்ன காரணம்னா, முன்னாடி இருந்த ரசத்தை காட்டிலும் பின்னாடி கத்த ரொம்ப டேஸ்ட் உள்ளதா தந்தாராம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை தாமதம் பண்றாருன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டா தரப்போறாருன்னு அர்த்தம். பெஸ்டா தரப்போறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நாங்கள் 2005 வருஷத்துல ரத்தனபுரியில் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து 2 வருடம் ஆகும்போது நம்முடைய திருச்சபையினுடைய எல்டர் ஐயா இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சு வீட்டுல மாடியில நின்று பக்கத்துல ஒரு 20 சென்ட் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஓயாம கையை நீட்டி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். இந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டினா எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஒரு சர்ச்சு. அந்த 20 சென்ட் இடம் அப்போ வெறுமையா எதுவுமே இல்லாம ஒரு சின்ன குடிசை மட்டும்தான் இருந்துச்சு. கை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல திடீர்னு பார்த்தா அந்த இடத்த அவங்களே விற்க வேண்டிய சூழ்நிலை அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி போட்டோம். அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துக்காக ஜெபிக்கிறத அவங்க மறந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், ஒருவேளை அந்த இடத்த நம்ம வாங்கியிருந்தோம்னா ஒரு சின்ன இடத்த தான் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனா இன்று கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்னா விசாலமான இடம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய உங்க வாழ்க்கையில சில காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணி கூட ஆண்டவர் தாமதம் பண்றதை நினைச்சு நீங்க வருத்தமே படாதீங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா தான் செய்வாரு சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு பெஸ்டா தான் செய்வாரு. உங்க பிள்ளைக்கு பெஸ்டா தான் நடக்கணும். எவ்வளவு தாமதம் ஆகுறதோ அவ்வளவு பெஸ்டா நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அழகா தருவார். அது ரொம்ப நல்லா நடக்கும். அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா தரணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு சரியா தரணும்னு நினைக்கிறாரு. ஆமென். இப்ப நான் நம்புறேன் ஆண்டவரே, அன்னைக்கு கொடுத்திருந்தா கூட நாங்க இவ்வளவு பெரிய சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அந்த காரியத்திற்காக முயற்சி எடுக்க பண்ணிடுறேன், ஜெபிக்க பண்றேன். நீர் எவ்வளவு நல்லவர். நான் மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களுடைய இருதயம். பாஸ்டர், இனி பெஸ்டா செஞ்சு என்னத்துக்கு பிரயோஜனம்?
அப்படின்னு கூட உங்களுடைய இருதயம் ஒருவேளை ரொம்ப உடைஞ்சு போயிருக்கலாம். 100வது வயசுல கர்த்தர் ஈசாக்கு கொடுத்த பிள்ளைய சுற்றி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அவங்கள பார்த்து சொல்லலாம், இனி உனக்கு பிள்ளை கொடுத்து எதுக்கு, நீ என்ன ஸ்டிக் பண்ண முடியும், நீ என்ன வளர்த்த முடியும் உங்க பிள்ளைய, நீ வயசாயிடுச்சு, உன் பிள்ளை உன்னை சத்தத்துக்கு கீழ்ப்படியுமா, நீ உன் பிள்ளைய அடக்க முடியுமா, நல்ல பிள்ளையா வளர்த்த முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது 100வது வயசுல கர்த்தர் தாமதமா கொடுத்த ஈசாக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் வாலிபனா இருக்கான், இவங்க அப்பா 100 வயசா இருக்காரு. அவனை பலிபீடத்தின் மேல விறகு கட்டையில எடுத்து கட்டும் போது அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சாமா, அமைதியா இருந்துச்சு. எந்த பிள்ளைங்க அமைதியா இருக்கும், எந்த பிள்ளை அமைதியா இருக்கும்? ஆபிரகாமுடைய அதே விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா ஈசாக்குள்ள இருந்துச்சு. ஏசேக்கில் துரத்துனாங்க, சித்னாவில் துரத்துனாங்க. ஆனா அவன் சொல்றான், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை. தாமதமாகி கொடுக்கிறது கர்த்தர், அது எல்லாராலையும் உதறி போட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நீங்க ஏதோ யாராவது ஒருத்தர் சொல்லலாம், இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னா உனக்கு எல்லாத்தையும் போட்டு கழிச்சு போட்டது தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் நம்புறேன், இல்லவே இல்லை. உங்களுக்கு பெஸ்டா தான் கர்த்தர் தருவார், உங்களுக்கு பெஸ்டா தான் தருவார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க, உங்க சொந்தத்தில் எல்லாருக்குமே வீடு கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு தாமதமாகல. நான் நம்புறேன் உங்களுக்கு கொடுக்கறத கர்த்தர் பெஸ்டா தான் கொடுக்க போறேன். உங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே திருமணம் ஆயிருக்கலாம், ஆனா உங்களுக்கு திருமண தடையா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நான் ஆசைப்படுறேன், ஆண்டவர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரை விட கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா தர போறார். உன் சொந்தத்தில் இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா தர போறார். இயேசுவே, ஏசப்பா, இந்த வார்த்தை உமக்கு பிரியமா இருக்குமே ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும் போதே, இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கும் போதே, இந்த சத்தத்தை எந்த பிள்ளை கேட்டாலும் அப்பா 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 இறக்கும். வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை. ராஜா, நினைச்சிருங்கப்பா என் பிள்ளைய, என் மகனை நினைச்சிருங்கப்பா. இதோ இந்த சத்தத்தை கண்ணீரோட கேட்டுட்டு ரொம்ப உடைஞ்சு போய் இதுதான் பாஸ்டர் நினைச்சிட்டே வந்தேன் நானு. அந்த பிள்ளைய பெஸ்டா மாத்தி கொடுங்க ஆண்டவரே, அந்த அற்புதத்தை பெஸ்டா மாத்தி கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே அந்த வியாதி சரியாயிரட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே அந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. நீங்க இறங்காம வேற யார் இறங்க முடியும்? கைகளை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே இந்த வார்த்தையை நம்புறோம்னு நீங்க சொல்லுங்க. ஒரு 10 டைம் சொல்லுங்க, எனக்கு நீங்க பெஸ்டா தான் செய்ய போறீங்க, என் பிள்ளைக்கு நீங்க பெஸ்டா தான் செய்ய போறீங்க, என் குடும்பத்துக்கு நீங்க பெஸ்டா தான் செய்ய போறீங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அப்பா அப்பா அப்பா, அதுல ஒரு குறையும் இருக்காது, அதுல ஒரு குறையும் இருக்காது. எனக்கு நேர்த்தியா செய்ய போறீங்கப்பா, எனக்கு தாமதமாக ஆக நேர்த்தியா செய்ய போறீங்க ஆண்டவரே. செய்வீங்க ஆண்டவரே, செய்வீங்க. சொல்லுங்க, செய்வீங்க ஆண்டவரே.